சென்னை அடையாற்றில் மூதாட்டி ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டு சென்னையை பதற வைத்த சம்பவத்தில் பகீர் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதன் முழு பின்னணியையும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. விடியற் காலையில் கணவன் மனைவி இருவரும் பைக்கில் செல்லும் இந்த சிசிடிவி தான் தற்போது சென்னையை அதிர வைத்திருக்கிறது. இருவரும் ஒருவரை கொன்று உடலை சாக்கு மூட்டையில் கட்டி எடுத்து செல்லும் பகீர் சிசிடிவி தான் இது. சென்னை எம்ஜிஆர் நகர் மயிலை சிவமூர்த்தி தெருவை சேர்ந்த தம்பதி பார்த்திபன், சங்கீதா இருவரும் தங்களின் வீட்டாரை எதிர்த்து கடந்த 7 வருடங்களுக்கு முன் காதல் திருமணம் செய்திருக்கின்றனர். காதல் மனைவியுடன் சென்னை எம்ஜிஆர் நகரில் குடியேறிய பார்த்திபன் ராபிடோ ஓட்டி பிழைப்பு நடத்தி வந்திருக்கிறார். இந்த நிலையில் உற்றார் உறவினர் இல்லாமல் தம்பதி இருவரும் சிரமப்படுவதை பார்த்து பக்கத்தில் வசித்து வந்த மூதாட்டி விஜயா மனமிறங்கி வந்து கரிசனம் காட்டியிருக்கிறார். தொடர்ந்து தனது பிள்ளைகள் போல் அவர் ஆதரவாக இருந்த நிலையில் பைக்குக்கு டியூ கட்ட முடியாமல் சிரமப்பட்டு வந்த பார்த்திபனுக்கு மூதாட்டி 20,000 ரூபாய் பணத்தை கடனாக கொடுத்து உதவி செய்திருக்கிறார். இதனிடையே நீண்ட நாட்களாகியும் பணத்தை திருப்பித் தராமல் இழுத்தடித்து வந்த பார்த்திபனிடம் பணத்தை கொடுக்குமாறு மூதாட்டி வலியுறுத்தி வந்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரத்தில் இருந்த பார்த்திபன் கடன் அன்பை முறித்த கதையாய் மூதாட்டியை தீர்த்து கட்ட தன் மனைவியுடன் சேர்ந்தே சதித்திட்டம் தீட்டியிருக்கிறார். கடந்த 17ஆம் தேதி வீட்டில் தனியே இருந்த மூதாட்டியை சமயம் பார்த்து தம்பதி இருவரும் இரும்பு ராடால் அடித்தே கொன்றிருக்கின்றனர். தொடர்ந்து மூதாட்டியிடம் இருந்து 2 சவரன் நகை மற்றும் 60,000 ரூபாய் பணத்தை திருடிய இருவரும் உடலை சாக்கு மூட்டையில் கட்டி தங்கள் வீட்டு சமையலறையில் மறைத்து வைத்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் தாயை காணவில்லை என பரிதவித்த மூதாட்டியின் மகளுடன் சேர்ந்து மூதாட்டியை ஊர் முழுக்க தேடிய பார்த்திபன் கூடவே போஸ்டரும் ஒட்டி தேடி நாடகமாடி இருக்கிறார். தேடிக்கிடி பார்த்து கண்டுபிடிச்சி என் கூடவே அவன் பழகிருந்து என் கூடவே வரான். எல்லாத்துக்கும் பேப்பர் ஓட்டுறதுக்கு எங்கள் ஹாஸ்பிட்டலில் தேடுறதுக்கு எல்லாத்துக்குமே அவன் கூட வரான். என் கூட நான் நம்பிட்டேன் சார். அவன் தான் இந்த கார் எல்லாமே பண்ணிக்கிறான். அது இல்லாத எனக்கு வண்டி இதுமாரி ஆயிடுச்சு, அடமானம் வச்சுட்டுக்கிறேன், எனக்கு 20,000 கொடுமாண்ணா. என் காலில் வீணா எங்கள் அம்மா சொன்னாங்க, சரி கொடு, அவனுக்கு வண்டி தானே, பிழைக்கிற வண்டி தானே கொடுன்னாங்க. நானும் கொடுத்துட்டேன் சார். தொடர்ந்து மூதாட்டியின் சடலத்தை பைக்கில் ஏற்றி தனது மனைவியுடன் சைதாப்பேட்டை ஜோன்ஸ் சாலையில் உள்ள அடையாருக்கு சென்ற பார்த்திபன் உடலை ஆற்றில் வீசி தலைமறைவானதும் தெரிய வந்திருக்கிறது. இதில் சம்பவத்தன்று அதிகாலை மூதாட்டியின் மகள் வாசல் தெளித்துக் கொண்டிருந்த நிலையில் அவரின் கண்முன்னே சாக்கு மூட்டையில் சடலத்தை எடுத்து சென்றிருக்கின்றனர். ஆடி மாதம் குப்பை நிறைய வச்சுக்கிறேன், எத்துமை கொட்டினான், நைட்டில் கொட்டாதப்பா, காலை எத்துமை கொட்டுனேன். அவன் எத்தனை மணிக்கு நான் அடித்து உள்ளே வச்சுக்கிறான் போது எனக்கு தெரியாது. காலையில் நான் 5:30 மணிக்கு வாசல் பேருக்கு வரேன். மேலே என்ட்ரஸில் அவங்க 2 பேரும் வராங்க. என்னப்பான்னு கேட்டால் குப்பை கொட்டு வராங்க. இதுதான் சார் நடந்தது. பார்த்திபனின் செல்போன் சிக்னலின் அடிப்படையில் விருதுநகரில் வைத்து பார்த்திபன் மற்றும் அவரின் மனைவி சங்கீதாவை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த கொலை சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.